அனைவருக்கும் வணக்கம். அதாவது அதிகாரத்தை காட்டி சாதிக்க மாட்டீர்கள். நீங்க மீன ராசியா இருந்தா ஃபர்ஸ்ட் வேலை செய்யற இடத்துல கோபத்தை விட்டுரும். 500 இல்ல 5000 இல்ல 50000 இப்படி 5 மடங்காக மீன ராசிக்காரர்கிட்ட ஒரு குணம் இருக்கும். முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற குணம் வந்துடும். அதை ஃபர்ஸ்ட் செய்யக்கூடாது. ஒரு 48 நாள் கழிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மாற்றமானது நிகழ்ந்திருக்கும். யாருக்கு எது லாபம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல மீனராசிக்காரருக்கு எது லாபம் என்று பார்க்க இருக்கிறோம். மீனராசிக்கு லாபாதிபதி 11ஆம் இடத்த அதிபதி மகர ராசி. மகர ராசியின் அதிபதி சனீஸ்வர பகவான். அந்த ராசியில் உச்சமடையக்கூடியவர் உங்க 2ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். அப்ப மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி வேலை செய்கிற இடத்துல வேலையை தற்காத்து கொண்டு வேலையில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நழுவி சாதித்து காட்டக்கூடிய ராசி மீனராசி. அப்போ உங்க லாபாதிபதி யார் அப்படின்னா, உங்களுடைய அவசரம் இல்லாத, அடுத்தவர்களை காயப்படுத்தாத, அடுத்தவர்களை வசியப்படுத்தும் திறன் பெற்ற வேலை. அதாவது அதிகாரத்தை காட்டி சாதிக்க மாட்டீர்கள். அதே சமயத்தில் அன்பால் ஆளுமையால் சாதித்து வென்று காட்டக்கூடிய திறன் பெற்றவர்கள். அப்ப அன்பாக ஆளுமையாக இருந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் தன்னுடைய வேலை திறமையையும் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய குணத்தையும் காட்டி லாபகரமாக சம்பாதிக்கும் திறன் பெற்றவர்கள் மீன ராசிக்காரர்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கோபத்தையே காட்டக்கூடாது. நீ மீனமாக இருந்தா வேலை செய்யற இடத்துல பி குவைட், அமைதி, சாந்தம், அன்பு, திறமை, ஆளுமை. அவர் நல்லா பேசுவார்ப்பா, நல்லா நம்மளோட கேபினட் பவர் மாதிரி நம்மளை நல்லா வழிநடத்தி செல்லுவார்ப்பா. அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயத்தை, வேலை சம்பந்தமான விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார்ப்பா. ஆனால் விரட்ட மாட்டார். அன்பாக நடந்து கொள்வார், பாசமாக நடந்து கொள்வார். அப்படின்னு நீங்கள் செயல்பட்டுட்டீங்கன்னா உங்கள் லாபமானது பல மடங்கு பெருகும். நீங்கள் மீன ராசியாக இருந்தால் ஃபஸ்ட்டு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை விட்டுருணும். ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, வேலை செய்கிற இடத்துல எப்போ சம்பளம் வரும், எவ்வளோ சம்பளம்னு பேரம் பேசக்கூடாது. நான் வேலை செய்கிறேன், எம்டிக்கு உண்மையாக இருக்கேன், விசுவாசமாக நடந்துக்கிறேன், கூட வேலை செய்கிறவர்கள்ட்ட அன்பாக பழகிறேன், அவர்களை அனுசரித்து போகிறேன், அவர்களை பற்றி புறம் கூறக்கூடாது. மீனராசிக்காரர்கிட்ட ஒரு குணம் இருக்கும். முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிற குணம் வந்துடும். அதை ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது. புறம் கூறாமல் அவங்க குணம் அதுதான் அப்படின்னு புரிந்து கொண்டு அன்பாக நடந்துக்கிட்டு உங்களுக்கு திறமையை முழுசாக வெளிப்படுத்தி ஆளுமையாக நடந்து கொள்ளும்போது அன்பான சர்வாதிகாரி, அன்பான ஆளுமை அப்படின்னு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் லாபமானது முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யும். அதே சமயத்தில் வேலை பலுவை வீட்டில் மனைவியோடோ தாய் தந்தையோடோ சகோதரனோடோ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு உண்டு. ஒரு சில ராசிலாம் வேலை விஷயத்தை வேலையிலே வச்சுக்கணும், வீட்டு வாசலில் செருப்பு கட்டுற மாதிரி வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை கயிட்டு விட்டுட்டு வந்துடணும். ஆனால் உங்களை பொறுத்தவரை வேலை விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். வீட்டில் எனக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு மனைவியோட்ட பகிர்ந்துக்கலாம், அம்மாட்ட பகிர்ந்துக்கலாம், அப்பாட்ட பகிர்ந்துக்கலாம். முக்கியமாக சகோதரன் சகோதரியோடு பகிர்ந்து கொள்ளலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்கள் வேலை விஷயத்தை, வேலையில் இருக்கக்கூடிய இடையூறுகளை, வேலையில் இருக்கக்கூடிய இன்னல்களை உங்கள் கூட பிறந்தவங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது அது அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அவங்க ஒரு வழிமுறை சொல்லி கொடுப்பாங்க. அதன் மூலியமாக வேலையில் வரக்கூடிய இன்னல்களில் இருந்து விலக்கி கொள்ள முடியும். இப்போ எனக்கு கூட பிறந்தவங்களே இல்லை, அப்போ உங்கள் தாய் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம்.
தகப்பன் இருக்காங்களா அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம். இல்லை ஒரு ஃப்ரெண்டு வந்து கூட பிறந்தவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்க தான் எனக்கு அவ்வளோ மேலே பாசமாக இருக்காங்களா அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம். அப்போ அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களின் வழிகாட்டுதலின்படி உங்களுக்கு வேலை விஷயத்தில் வரக்கூடிய இன்னல்களை சரி செய்ய முடியும். அப்படி சரி செய்யக்கூடிய ராசி தான் இந்த மீன ராசி. நீங்கள் மீன ராசியில் பிறந்துட்டீங்கப்பா, எனக்கு எல்லா லாபமும் கூடவே வரணும் அப்படின்னா நேராக மதுரைக்கு போயிடுங்க. மதுரையில் போய் மதுரை கடை வீதியில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கடை வீதியில் போய் இன்மையில் நன்மை தருவார் சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுருங்க, அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. போகும்போது 500 ரூபாயோ ஒரு 480 ரூபா ஒரு பட்டு புடவைனா 500 ரூபா கடைக்காரங்கள்ட்ட கொடுத்துருங்க. 500 ரூபாய்க்கு புடவை கொடுக்குன்னு கேளுங்க. இல்லை 20 ரூபாய் நீ வச்சுக்கோப்பான்னு சொல்லி 500 இல்லை 5000 இல்லை 50,000 இப்படி 5 மடங்காக கிளி பச்சையில் ஒரு பட்டு புடவை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு புடவை சாத்தணும்னு பிரார்த்தனை நான் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு ஒரு டோக்கன் கொடுங்கன்னா அவங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ஏதோ பைசா எவ்வளோ வாங்கிக்குப்பாங்க. அதை பைசாவை கட்டி ஒரு டோக்கனை வாங்கிட்டு மீனாட்சிக்கு போய் கிளிப்பச்சியில் பட்டு புடவை சாத்திடுங்க. சொக்கனாரை வழிபட்டுருங்க, முக்குருணி விநாயகரை வழிபட்டுருங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி மனமுருகி பிரார்த்தனை செய்து அந்த தங்கத்தாமரை குளம் இருக்குது, மீனாட்சிக்கு எதிரில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தினுடைய படிக்கட்டுக்கிட்ட உட்காந்து உங்களுடைய குறைகளை மனதில் இருத்தி மீனாட்சிக்கிட்ட மனசார சொல்லிட்டு உங்கள் பயணத்தை நிறைவு செய்யுங்க. ஒரு 48 நாள் கழித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மாற்றமானது நிகழ்ந்திருக்கும், லாபமானது கிடைக்கும். மீனராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய லாபம் எது என்று புரிந்து கொண்டு மீனாட்சியை வழிபட்டு லாபமாக வாழ வாழ்த்துக்கள். இந்த பதிவில் 12 ராசிக்கும் லாபம் எது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வின் மூலியமாக ஒரு ஆய்வு கற்ற சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். ஜோதிடம் என்பது வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். இங்கே கிரகங்கள் அங்கே போச்சு இங்கே போச்சு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதை விட இந்த கிரகங்கள் வாழ்க்கையில் என்ன பாதிப்பை செய்கின்றன என்று வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தால் அந்த கிரகங்கள் என்ன பாதிப்பை தரும் என்ன லாபத்தை தரும் அப்படின்னு பொருத்தி பார்த்துக்கிட்டா நாம் வந்து அதை ஈஸியாக கையாள முடியும். அதை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். யாருக்கு எது லாபம் என்று சரியாக கணக்கிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதை நேயர்கள் சரியாக பயன்படுத்தி லாபமாக வாழ்ந்து இறைகடாட்சம் கிடைக்கப்பெற்று மென்மேலும் வளர்ந்து ஆன்மீகமும் அறிவியலும் வாழ்வியலோடு கலந்த ஒன்று என்று புரிந்து ஆன்மீகத்தோடு உழைப்போடு லாபகரமாக வாழ்ந்து நான் வெற்றியாளனாக சாதித்து காட்டுகிறேன் என்று சாதிக்க வாழ்த்துக்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.